இப்போ எனக்கு 51 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் 92ல் +2 முடித்தேன். அப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அப்போ ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்பே நான் வாங்கினேன். அது இன்னும் வீட்டில் வச்சிருக்கேன், 34 வருஷமாக இருக்குது. பட் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்னால் படிக்க முடியல. ஏதாவது ஒரு கோர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு ஃபார்மசி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு யூஜி பண்ண வேலையில் இருந்துகிட்டே பண்ணேன், பார்ட் டைமாக பண்ணேன். அப்புறம் பிஜி பண்ணேன், அப்புறம் டாக்டரேட் பண்ணேன். அது பிறகு ஃபார்மாவில் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் டயக்னோஸ்டிக் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஏஜ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம ஏஜ் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ யார் வேணாலும் எழுதலாம் நீட்டுங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சின்ன வயசுலேருந்தே பயாலஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பாட்டனி சுவாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ என் பையன் 10th படிக்கிறப்பல, ஸோ அவருக்கு நான் வந்து கிளாஸ் நான் தான் எடுக்கிறேன். பயாலஜியும் சுவாலஜியும் நான் தான் எடுப்பேன் பையனுக்கு. ஸோ அந்த பயாலஜி மேலே காதல் இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அதனால் பையனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். 2020 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க இதுமாதிரி ஏஜ் கிடையாதுன்னு. அப்புறம் 2021 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் 2022 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன். 2022 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்ததுனால நான் தமிழில் எழுதலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு கிளிக் ஆகலை. ஏன்னா நான் அதுக்கு பிறகு ஒரு ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸ் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் எல்லாமே இங்கிலீஷாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இந்த வாட்டி இங்கிலீஷில் எழுதினேன் படித்து. ஸோ அதனால் இந்த முறை கிளிக் ஆனிச்சு. ஆமாம், 26 பண்ணேன். அதுக்கு பிறகு நான் 23, 24 வந்து எழுதலை, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு முறை எக்ஸாம் எழுதி வெளியே வரும்போது அவன் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்ப்பேன், நான் கேப்பபிளாக இருக்கேனான்னு சொல்லிட்டு. கேப்பபிளாக இல்லை. அப்போ 2023 பார்த்தேன், 2024 பார்த்தேன், 2025 நான் கேப்பபிள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நம்மளால அட்டன் பண்ண முடியும்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி எழுதலாம். இப்போ 2026 எழுதினோம் சார். நான் 92ல் வந்து அப்போ வந்து 79% எடுத்திருந்தேன். பட்டு நுழைவுத் தேர்வெல்லாம் எழுத முடியாது, அதெல்லாம் ரொம்ப பணக்கார பசங்க பண்ணுற வேலை, நம்மளால அது பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் அப்போ இருந்துச்சு. அப்போ உள்ள பக்குவத்துக்கு, அப்போ உள்ள கான்ஃபிடன்ட் லெவலுக்கு அப்படி தான் என்னால் யோசிக்க முடிஞ்சு. அப்போ என்ன எனக்கு 16-17 வயசு தான் இருக்கும் அப்போது. ஸோ அதுக்கு பிறகு இது பண்ணேன். அப்புறம் ஒய்ஃப்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, ஒய்ஃப்மே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இதுமாரி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. காலைல 4 மணிக்கு அவங்க தான் எழுப்பி விட்டாங்க, டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் தானே படிக்கிறீங்க, நான் எதுக்கு அவங்க எந்திரிக்கணும்னு அவங்க கேட்கல. அதுமாதிரி வேலைக்கு போய்ட்டு வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே உட்காருவேன், 12 மணி வரைக்கும் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணேன் சார். இப்போ நீட்டோடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்ன மார்க் எடுத்தீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட்ல மார்க் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எனக்கு வந்து நான் வெற்றி பெற முடியல. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்டில் தான் எழுதினேன், 192 எடுத்திருந்தேன். கிளியர் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன கோட்டால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அதான் ஸ்பெஷல் கேட்டகரியில் நான் அட்டன் பண்ணேன் சார். ஸ்பெஷல் கேட்டகரியில் 3 கேட்டகரி இருக்குது. ஆமாம், 3 கேட்டகரி இருக்குது. எனக்கு வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு 2019 February 28 ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் சைக்கிள் கொண்டு குறுக்க விட்டாப்புல. ஸோ அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து காலில் அடிபட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 4 to 5 months வந்து பெட் ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ காலில் எனக்கு வந்து பிளேட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலில் இன்னமும் இருக்குது, அந்த பிளேட் இருக்குது. ஸோ என்னால் ஓடுறது, குதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. சைக்கிள்லாம் ஓட்ட முடியும், ஏன்னா நம்ம பாடி வெயிட்டே சைக்கிள் வாங்கிக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அதேமாதிரி சென்னை டு வேளாங்கண்ணி 350 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள்லாம் பண்ணி உடல் தானம் குறித்து, உறுப்பு தானம் குறித்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் சைக்கிளிங் வந்து நான் ஸ்டாப்பாக சென்னை டு வேளாங்கண்ணிலாம் பண்ணியிருக்கேன். அதுவும் பேப்பர்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. எனக்கு நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்கேன் சார். நம்ம உறுப்பு தானம் பண்ணணுங்கிறத பற்றிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்கேன். பத்திரிகைகள் நிறைய பேசியிருக்கேன். ஒரு புக்கு எழுதியிருக்கேன், இலவச கிட்னின்னு சொல்லிட்டு. போர் பேஷண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ண முடியல என்னால். அப்போ வசதி இல்லை நம்மளுக்கு. இப்போது என்னால் பண்ண முடியும்னு தோணுச்சு சார். அதனால் இந்த உந்துதல் எங்கேருந்து கிடைத்தது சார்? இந்த வயதுலையும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், உந்துதல் எங்கேருந்து? ஆமாம் சார், நான் படிப்பை நிறுத்தவே இல்லை சார். +2 முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஃபார்மசி பண்ணுறேன். ஃபார்மசி பண்ண பிறகு பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், அப்புறம் மாஸ்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், அப்புறம் ஹிந்தி எக்ஸாம் எழுதுவேன். இப்படி கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக எழுதிக்கிட்டே தான் இருந்தேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டாக்டரேட் பண்ணேன், அப்புறம் செகண்ட் டாக்டரேட் பண்ணேன். இருந்தாலும் இல்லையே, இது நம்ம ஆசைப்பட்டது இல்லையேங்கிற மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. நம்ம ஆசைப்பட்டது இது இல்லை. இப்போ டாக்டரேட் பண்ணால் டாக்டர்னு போட்டுக்கலாம், பட் பிஹெச்டி முடித்தவங்க போட்டுப்பாங்க. பட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆக்சுவலி இது நம்ம ஆசைப்பட்டதே இது இல்லை, இது நம்மளுக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நான் படித்தது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைவேறாத ஆசை கூட ஒரு மனுஷன் சாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஆசை நிறைவேறிடுச்சு, அவ்வளோதான். 34 வருஷம் ஆசை. இது இந்த ஆசை வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு ஆசையாக இருந்தாலும் வயசு தாண்டி வந்ததுக்கு பிறகு சுற்றி இருக்கிறவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசுல போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஏதாவது காட்டினாங்களா? ஆனால் எனக்கு லக்கிலேயே வந்து ஒய்ஃபு, அம்மா, என்னுடைய சிஸ்டர், என் பசங்க யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணலை. ஏன்னா படிப்பில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க வீட்டில்.
ஸோ அதில் ஐம் ரியலி லக்கி. நீங்க என்னதான் வந்து ஒரு 34 வருஷ கனவை சேஸ் பண்ணி போனாலும் நீங்க போய் படிக்க போறது ஒரு ஜென்சி கிட்ஸோட தான் படிக்க போறீங்க. ஆமாம், ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இது. நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80s கிட்ஸ்ல இருந்து இப்போ ஜென்சி கிட்ஸ் கிட்ட நீங்க படிக்க போறீங்க. எப்படி இருக்கும் அந்த அந்த ஜெனரேஷன் கேப் எப்படி ஃபீல் பண்ண போறீங்க? இல்லை ஜாலியாக இருக்கும் சார். ஏன்னா அவங்க பசங்க கூட நம்ம இருக்க போகிறோம். ரொம்ப வெரி யங் பிளட்டு. இப்போ எல்லாம் ஜென்சி கிட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீட்டுக்காக எவ்வளோ போராடினாங்க, அது பார்த்தோம் ஜல்லிக்கட்டு, இப்படி எல்லாத்துலேயுமே யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ யங் பிளோட நம்ம போகும்போது தான் பண்ணோம். இப்போ எனக்கு 51 இயர்ஸ்னால் க்ரோனாலஜிக்கல் ஏஜ் தான் 51. ஃபிசிக்கலி நான் வந்து ஒரு 40 to 45 தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபிட்னஸ் லெவலில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஃபிசிக்கலி. ஸோ அதனால் படிப்பு, ஃபிட்னஸ் இது ரெண்டுலேயும் தான் அதிகம் ஆர்வம். அப்புறம் கார்டனிங் கொஞ்சம் பண்ணுவேன், சைக்கிளிங் பண்ணுவேன். ஸோ அப்படி இருந்ததுனால அது எனக்கு அந்த மாதிரி ஒன்று தோலவே இல்லை. ஏஜிஸே நம்பர் தானே சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சார் என் பேர் வந்து சுரேஷ்குமார் ஏ. நேட்டிவ் வந்து வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். நான் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் தான். நான் இங்கேருந்து கிளம்பணுன்னா அங்கேயே திரும்ப போகணுன்னு நினைக்கிறேன்.